Hi everyone. So after a long time இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கவின் நடித்த ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்தாச்சு, ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தை நான் பார்த்ததுக்கான ரீசன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த படம் டாடா அண்ட் லிஃப்ட், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ அடுத்த படம் இவர் என்ன மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். பட் ஸ்டார் இந்த போஸ்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாண் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் தான் நடிக்க வேண்டிய படம் இது. அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கு இந்த படம் வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இவரை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 2-3 கெட்டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ட்ரைலர் விட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் வாட்சிங் த ட்ரைலர் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் எதிர்பார்க்கல, ஒரு மாதிரி ஜாலியாக போகிற படம் அப்படின்னு நினச்சேன். பட் இது கொஞ்சம் சீரியஸான ஒரு படம் மாதிரி தெரிஞ்சிச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் என்னால் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப வெயிட் பண்ணி அட்லாஸ்ட் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். நீ நடிக்கிற நடிப்பில் பார்க்குறவங்க பூரா ஓ மீசியை மறந்துடணும், நீ மட்டும் ஓ மீசியை மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ்ல என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹீரோ கவின் தான். இதுக்கு முன்னாடி வந்த லிஃப்ட் அண்ட் டாடா படத்தோட இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு ஒரு சில சீன் லைக் கிளைமேக்ஸ் அண்டு இன்னும் 2-3 சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கவின் தான். அண்டு டான்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாட்டிலலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக அவரோட ஆக்டிங் சொல்லணும்னா இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த படங்களில் இன்னொரு படம் கூட ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் படங்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஆக்டர் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் ஜெர்சி, முகவரி, அந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் போகிற படம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு பிஜிஎம் பக்காவாக போட்டிருக்காரு அப்படின்னா இந்த படத்துக்கு தான் நான் சொல்லுவேன். இவங்க ஆல்ரெடி இவங்க 2 பேரோட காம்பினேஷன் யுவன் அண்டு டேரக்டர் லீலன் பண்ண பியார் பிரேம் மக்காது. ஸோ அதுலேயுமே ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காம்போ நல்லாவே இந்த படத்துலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸாக இருக்கட்டும், சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்டு டைலாக்ஸ் டெலிவரி அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் யுவனுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஆல்ரெடி பாட்டெல்லாம் ஹிட்டு, மெலோடின்ற ஒரு பாட்டு அண்டு இன்னொரு மெலடி சாங்ஸ் ஒன்று இருக்குது. 2-3 சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தேட்டர்லையுமே நல்ல வைப்பாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பை யுவன். படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கவினுக்கு இந்த படத்தில் அப்பா கேரக்டர் நடிச்சிருந்த ஆக்டர் லால் தான். வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக கர்ணன் அப்புறம் 2-3 படத்தில் நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தோம் அவரோட ஆக்டிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. லால் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ஸோ இந்த படத்துலையுமே அவர் வர சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் தான் ஓவராலாகவே அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா லால் தான். நீ கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். ஸோ அடுத்து படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். நீ இல்லாமல் நான் இது நெகட்டிவா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆன ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா படத்தில் 2 ஆக்டர்ஸ் வராங்க. மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன்.
ஃபஸ்ட்டு அந்த பிரீத்தி முகுந்தன் அப்படின்றவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலேஜ் டேஸ்லாம் வந்து அவங்க ரெண்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில காரணங்களால் விட்டு போயிடுறாங்க. அண்ட் செகண்ட் ஹீரோயின் வராங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் கூட ஓகே, செகண்ட் ஹாஃபில் வராங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் இருந்துச்சு ஸ்டோரியில். ஃபஸ்ட்டு ஹாஃபில் வர அந்த ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் வந்து ஒரு மாதிரி அந்த சீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஸ்டோரியில் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு அவங்க வர சீனு அண்டு இன்னொரு 2-3 சீனு கூட கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. என்ன ஆஃப்டர் இன்டர்மிஷன் கூட கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக ஆயிடுச்சுப்பா. இன்டர்மிஷன் வரைக்கும் நல்லா போச்சு படம். இன்டர்மிஷன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா சடனாக நடந்த ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து ஒரு வாழ்க்கையவே திருப்பி போடுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அது இன்டர்மிஷன் ஓகே, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்மே ஓகே, இதுக்கப்புறம் படம் எப்படி போகுதுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அங்கேயுமே கொஞ்சம் லேக் இருந்துச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹீரோயின்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களோட கேரக்டருமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹீரோயினோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெகட்டிவ்னா எப்படி சொல்றதுன்னா ஆடியன்ஸை பொறுத்து இருக்கும். சில ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஏன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு கட்ஸ் வேணும் டைரக்டருக்கு. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க, படத்தை ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா. பட் ஃபார் மீ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. சில பேருக்கு இது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ கிளைமேக்ஸாக எனக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருமோ. கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸாக அந்த ஸ்டோரியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமையும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு ட்ரிக்கியான கிளைமேக்ஸ் தான். இது எப்படி யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல. எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு கிளைமேக்ஸு. ஸோ நான் ஸ்பாய்லர் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு 2 சீன் இருக்குது. ஸ்பாய்லர் நான் பண்ண மாட்டேன், பட் எப்படி இருக்குன்ற மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஒரு சாங் ஒன்று வரும் ஒரு இடத்துல. அது ரொம்ப அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சாங்கு. படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சாங் வச்சுப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. அது தியேட்டரு பயங்கரமாக கத்துனாங்க. அவரோட கேமியோ பார்த்த உடனே, அவர் வாய்ஸ் கேட்டவுடனே பயங்கரமாக கத்திட்டாங்க. நானும் யோசித்தேன், ஸ்டார்டிங்கில் டைட்டில் கார்டெலாம் போடும்போது தேங்க்ஸ் டு இந்த எக்ஸ் பர்சன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்காங்க? முத்துக்குமார் பேர்லாம் போட்டாங்க, அவர் பேர்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட்டு ஆஃப்டர் எதனால் இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் பார்த்து அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வரும். கிளைமேக்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸே அந்த சீனே ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் தான். அது சிங்கிள் ஷாட்ல வேற எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அது சிங்கிள் ஷாட்ல கமிங் ஃபுல்லாக அதை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தேட்டரே ஒரு மாதிரி சைலண்டாக வந்து பார்த்தா என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அந்த ஒரே ஷாட்டு மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டு. ஸோ அது படத்துலேயே ரொம்ப சூப்பரான ஒரு சீன் கிளைமேக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதை. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான வாட்சுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லை அந்த படம் வேஸ்ட்டு, பார்க்குறதே வேஸ்ட்டு, குப்பை படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் டீசென்ட் வாட்ச்சு, தேட்டரில் போய் பார்க்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டு இதுவுமே கொஞ்சம் லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரியல, இது என்னோட ரிவ்யூ, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஸ்டார் படத்தோட ரிவ்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.